ஹே ஃபேமிலிஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா நம்ம இன்றைக்கி ஒரு பெரிய இடத்துக்கு போகிறோம். ஸோ அது எங்கே இருக்குன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் முன்னாடி சொல்கிறேன். இப்போ நான் வண்டியில் இருக்கேன். ஸோ இந்த வண்டி நாங்கள் பிடிச்சி டைரெக்டாக சிஎஸ்டி போனோம். சிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ட்ரெயின் 10:52க்கு இருக்குது. ஸோ டைரெக்டாக சிஎஸ்டி போய் நம்ம ட்ரெயினில் உட்காந்து நான் எங்கே போகிறேன்னா அது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரிட்ஜு டைரெக்டாக ஸ்டெர்லிங் பிரிட்ஜு க்ராஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு அண்டர் கிரவுண்ட் வரும். அண்டர் கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம கடலுக்கு கீழே இருந்து போகுது அந்த அண்டர் கிரவுண்ட். அது நான் உங்களுக்கு காமிக்கிறது இதுதான் அந்த அண்டர் கிரவுண்ட். ஸோ இங்கே பைக்லாம் அலௌடு கிடையாது, இங்கே ஒன்லி காசு மட்டும் தான் அலௌடு. ஸோ இங்கேருந்து டைரெக்டாக போகுதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 to 15 நிமிட்ஸ் தான் ஆகும் அந்த சிஎஸ்டி போகுதுக்கு. நார்மல் ரோட்லேருந்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு 1 ஹவருக்கு மேலே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நான் சிஎஸ்டி ஸ்டேஷனுக்கு முன்னாடி வந்துட்டு இங்கே கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் இருந்துச்சு. ஸோ உள்ளே வந்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா வண்டியிலேருந்து இங்கேருந்து இறங்கி நாங்கள் ஸ்டேஷனுக்குள்ளே போய் பார்த்தோன்னா டைரெக்டாக டைம் ஆகிடுச்சு. அந்த டைமுக்கு நமக்கு 10:52 ட்ரெயின் வந்துருச்சு. ஸோ இந்த ட்ரெயினில் தான் நான் உட்கார போகிறேன். இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா என் சீட் நம்பர் 39. ஸோ ஆர்இசி சீட் தான். இதில் யாராச்சும் இன்னும் ஒரு ஆள் வருவாங்க. ஸோ இதில் உட்காந்து நம்ம ஜர்னி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் எங்கே இருக்கேன்னா சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ் மும்பை மகாராஷ்டிராவில் இருக்கேன். ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா 10:52க்கு இங்கேருந்து கிளம்பி போகுது. நான் எங்கே போகிறேன்னா அது ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது. நான் எந்த ட்ரெயினில் இருக்கேன் இது ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது. நான் உங்களுக்கு வீடியோவில் முன்னாடி சொல்கிறேன். ஸோ அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம ஜர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ 11 o'clock ஆக போகுது சம்திங். ஸோ ட்ரெயின் இப்போ தான் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஜர்னியில் என்னென்ன ஆக போகுது நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். என்னென்ன காஸ்ட்டில் என்னென்ன வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. வாங்க முன்னாடி போய் பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு. ஸோ ஃபேமிலிஸ், இப்போ தான் நம்ம காலையில் விடிஞ்சிருக்கு. இனிமேல் நம்ம எங்கே போகிறோன்னா நான் உங்களுக்கு இப்போ போக தெரிஞ்சிருக்கோம். நான் இப்போ தமிழ்நாடு சைடில் போகிறேன். ஸோ எங்கே போகிறேன்னு அது இன்னும் கொஞ்சம் நான் முன்னாடி போனோன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா நாங்கள் எந்த ஸ்டேஷனில் இருக்கோ தெரியல, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தெலுங்கானா இல்லைன்னா கர்நாடகா சைடில் தான் இருக்கோம். ஸோ இங்கேருந்து ட்ரெயின் கிளம்பிச்சு. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம சாயந்தரம் ஒரு 7 o'clock நம்ம போய் அங்கே ரீச் ஆயிடுவோம். ஸோ அது பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இங்கே வந்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கடல் பார்க்குறதுக்கு வேறு லெவல் இருந்துச்சு. ஏன்னா முக்கியமான ட்ரெயினில் உட்காந்தேன்னா அங்கே ஜன்னல் பக்கத்தில் மோஸ்ட்லி நான் உட்கார மாதிரி சீட்டில் வெளியில் நமக்கு வியூ தான் உங்களுக்கு தெரியும். நமக்கு வியூ தான் ரொம்ப பிடிக்கும் பார்க்க. ஸோ வியூ பார்த்து நம்ம போய்கிட்டே இருக்கோம். ஏன்னா ட்ரெயினில் வியூ பார்க்க தான் வேறு லெவலாக இருக்கும். ஸோ நம்ம போய்கிட்டே இருக்கோம். இன்னும் டைம் இருக்குது. 7 o'clock தான் நம்ம ரீச் ஆகும் அங்கே போய். ஸோ இந்த ட்ரெயின் ஜர்னி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள், நானும் என்ஜாய் பண்ணுறேன். ஸோ அங்கே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் டைமில் நம்ம போய் அங்கே ரீச் ஆயிடுவோம். ஸோ இந்த ஜர்னி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம இப்போ போய் சேர போகிறோம், அங்கே போய் ரீச் ஆக போகிறோம். நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு நான் உங்களுக்கு முன்னாடி அங்கே போய் சொல்கிறேன் இறங்கின உடனே. ஸோ வாங்க நான் காமிக்கிறேன். இப்போ தான் ஜஸ்ட்டு நான் இங்கே வந்து ரீச் ஆகிருக்கேன். இப்போ இந்த போட் நீங்கள் பார்த்தோன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிப்பீங்க நான் இங்கே வந்திருக்கேன்னா. நான் ரேணுகுண்டா ஜங்ஷனுக்கு வந்திருக்கேன். ஸோ நான் திருப்பதி பாலாஜி டெம்பிளுக்கு போகிறேன். என் லைஃப்பில் நான் ஃபஸ்ட் டைம் தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ இந்த வ்ளாக் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. நான் உங்களுக்கு வீடியோ முன்னாடி சொன்னேன், நான் உங்களுக்கு வீடியோவில் போக சொல்கிறேன் நான் இந்த இடத்துக்கு போகிறேன்னா. இப்போ ராத்திரி தான் இங்கே வந்து ரீச் ஆகிருக்கேன். ஸோ வெளியே போனோன்னா நாங்கள் பஸ்ஸு பார்த்தோம். ஆனால் பஸ்ஸில் எங்களுக்கு ஏதோ தெரியல. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்ததுனால எனக்கு ஏதோ தெரியாது இந்த ரூட்டில் எப்படி போகணும். ஸோ எங்களுக்கு ஒரு ஆட்டோ கிடச்சிச்சு. ஸோ இந்த ஆட்டோலேருந்து டைரெக்டாக நான் எங்கே வந்துட்டேன்னா நான் திருப்பதி லாஸ்ட் பஸ் ஸ்டாப் இருக்கும்ல அந்த பஸ் ஸ்டாப் கிட்டே வந்துட்டோம். ஸோ இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து தான் நம்ம திருமலைக்கு போனோம். ஸோ இன்னும் முன்னாடி ஜர்னியில் என்னென்ன ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க. இங்கே வந்தோடனே ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்னா நம்ம இங்கே ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. ஸோ அந்த டோக்கன் நீங்கள் முக்கியமாக எடுக்கணும். ஸோ அதில் தான் பூஜை டைமிங் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த டோக்கன் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் எல்லாமே செய்யலாம். ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் டோக்கன் தான் எடுக்கணும். ஸோ நாங்கள் டோக்கன் எடுத்து அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கீழே திருப்பதியில் ஒரு ஹோட்டலில் ரெண்ட்டுக்கு நாங்கள் ரூம் எடுத்தோம். ஸோ அந்த ரூம் இது தான் 402 ரூமு. ஸோ இந்த ரூமில் தான் நாங்கள் தங்கி அதுக்கப்புறம் டைரெக்டாக காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் தரிசனத்துக்கு போனோம். ஆனால் தரிசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ இந்த ஹோட்டல் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2500க்கு 24 ஹவர்ஸ்க்கு சார்ஜ் பண்ணாங்க. ஸோ இதுதான் அந்த ஹோட்டல். இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணோம். ஸோ இப்போ அடுத்த நாளுக்கு என்னென்ன ஆகுதுன்னு நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன். இப்போ இந்த ஹோட்டல்லேருந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ வெளியே போய் நாஸ்தா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக எங்கே போனோம்னா உங்களுக்கு வீடியோவில் முன்னாடி சொல்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக மலைக்கு போகுது நிறைய ஆப்ஷன் இருக்குது. கார் இருக்குது, ஆட்டோ இருக்குது, பஸ் இருக்குது. ஸோ நாங்கள் கார் எடுத்தோம். காரில் பார்த்திங்கன்னா 150 rupees பர் பர்சன் சார்ஜ் பண்ணாங்க. நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா 90 rupees வாங்குவாங்க. ஸோ அங்கே போனோன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கேட் இருக்கும். ஸோ அந்த கேட்டில் நீங்கள் இறங்கி அதுக்கப்புறம் நீங்கள் நடந்து போனோன்னா நடந்து போகலாம். இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக பஸ்ஸில் போனோன்னா நீங்கள் டைரெக்டாக மலைக்கு கோயில்கிட்ட நீங்கள் பஸ்லேயே போகலாம், கார்லேயே போகலாம். ஆனால் ஆட்டோ மேலே போகாது. ஸோ ஆட்டோ உங்களுக்கு கேட் கிட்டே இறக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஏதாச்சும் நீங்கள் பிடிச்சி இல்லைன்னா டைரெக்டாக நீங்கள் பஸ்ஸில் போகலாம்.
ஸோ நம்ம டைரெக்டாக இந்த கேட் கிட்ட வந்தோடனே நான் உங்களுக்கு முன்னாடி பாருங்கள் அந்த மேலே தெரியுதா. ஸோ இந்த மலையில தான் கோவில் இருக்குது. ஸோ அந்த கோயிலுக்கு நம்ம இப்போ போகிறோம். நான் உங்களுக்கு டைரெக்டாக இப்போ பாருங்கள் இந்த கேட்டு தான். இந்த கேட்டு உள்ளே இன்னொரு கேட் இருக்குது. ஸோ அந்த கேட் கிட்ட தான் நம்ம இறங்க போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு கீழே இறங்கி நான் உங்களுக்கு முன்னாடி போய் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் லக்கேஜ் சென்டர். ஸோ இங்கே நீங்கள் உங்கள் லக்கேஜ் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு மேலே போய் கிடச்சிரும். ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கன் மேலே கொண்டு போய் காமிச்சிங்கன்னா அது இங்கே உங்களுக்கு லக்கேஜ் திரும்பி கொடுத்துருவாங்க. ஸோ இது இப்போ நம்ம டைரெக்டாக எங்கே போட்டோம்னா நான் நடந்து தான் மேலே போனேன் 3550 ஸ்டெப்பில். ஸோ இதுதான் ஸ்டார்டிங். இங்கே தான் ஒரு கோயில் இருக்கும். ஸோ இந்த கோயில் நீங்கள் தாண்டி டைரெக்டாக மேலே போனீங்கன்னா இது மாதிரி ஸ்டெப்பு லைனாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வாங்க நம்ம போய் முன்னாடி போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம ஏணிப்படி ஏறதுக்கு ஃபஸ்ட்டு கேட்டு. ஸோ இந்த கேட் பார்க்குறதுக்கு வேறு லெவலாக இருந்துச்சு முன்னாடியிலேருந்து பார்க்குறதுக்கு. ஏன்னா அந்த காலத்தில் அவ்வளோ ஸ்ட்ரக்சர் பாருங்களேன், அந்த ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க, கை வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்குறதுக்கு வேறு லெவலாக இருந்துச்சு. இது எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த சாமியை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக இந்த ஏணிப்படியிலேருந்து நம்ம ஏறணும். ஸோ இந்த ஏணிப்படி பார்த்திங்கன்னா 3550 ஸ்டெப் ஏணிப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஏறணும். ஸோ இந்த மாதிரி அற்புதமாக நிறைய பார்க்குறதுக்கு கிடச்சிச்சு எனக்கு. ஸோ அங்கே நம்ம மேலே ஏறுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஏற சாலு பண்ணிவிட்டேன். ஆனால் முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைல்டு அனிமல் இங்கே நிறைய இருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா யானை, புலி அந்த மாதிரி நிறைய வைல்டு அனிமல் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மேலே ஏறுங்க. ஏன்னா அங்கே முன்னாடி உங்களுக்கு போக உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த இடத்துல நீங்கள் சிக்யூராக போகணும், இல்லைன்னா இந்த இடத்துல தனியாக போகக்கூடாதுன்னு உங்களுக்கு முன்னாடி போக சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏணிப்படி இருந்துச்சு. ஸோ ஏறுறதுக்கு வேறு லெவலாக இருந்துச்சு. ஆனால் நான் தெரியாது, நான் ஃபஸ்ட்டே நினச்சேன் என்னால் ஏற முடியாதுன்னு. ஏன்னா 3550 ஸ்டெப்னால் ரொம்ப ஆயிடுச்சு கைஸ். ஆனால் நான் எப்படியாச்சும் ஏறன்னு நினச்சேன், நான் ஏறிட்டேன். ஸோ வாங்க நான் அது உங்களுக்கு காமிக்கிறேன். ஆஞ்சநேயர் பார்த்தோன்னே ஒரு மனசில் ஒரு தைரியம் வந்துச்சு, இன்னும் நம்ம மேலே ஏறிடுவேன்னு. ஸோ இதுக்கு பிறகு நான் உங்களுக்கு ஒரு மேப் காமிக்கிறேன். இந்த மேப் பாருங்கள். இந்த மேப்பை உங்களுக்கு கரெக்டாக சொல்லுவாங்க எந்தெந்த கோயில் எந்தெந்த இடத்துக்கு இருக்குது. ஸோ இந்த ஒரு கேட் இருந்துச்சு. இந்த கேட்லேருந்து சம்திங் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. ஸோ அதுக்கு பிறகு நம்ம கோயில் ரீச் ஆயிடுவோம். ஸோ நான் கோயில் ரீச் ஆனோன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல ஆனால் என்ன பனி மூட்டமாக நிறையா இருந்துச்சு, வேறு மழை பெஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல மழை பெய்யல, ஆனால் இங்கே மலை மேலே நல்லா மழை பெஞ்சிச்சு. ஸோ நாங்கள் கொஞ்சம் நனைஞ்சிட்டோம். அது மேலே நான் உங்களுக்கு முன்னாடி போய் காமிக்கிறேன் இந்த மாதிரி வழி என்னென்ன வழி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 50 ஸ்டெப்னு இருக்குது. ஸோ இதை தாண்டி நம்ம டைரெக்டாக ஒரு ரோட் கிட்ட வந்துட்டோம். ஸோ இந்த ரோட்டு நம்ம தாண்டி உள்ளே போனோம்னா நம்ம கோயில்கிட்ட ரீச் ஆயிரும். இந்த இடத்துல ஒன்று ஆச்சரியம் என்னென்னா உங்கள் வாயிலேருந்து இங்கே புகையாக வரும், அவ்வளோ குளிர் கைஸ். ஸோ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஜாக்கெட் அந்த மாதிரி போட்டு வாங்க. நான் வேஷ்டி சட்டை கட்டியிருந்தேன். ஸோ வேறு லெவலில் குளிராக இருந்துச்சு. நான் எப்படியாச்சும் அதுவும் நான் செருப்பு இல்லாமல் இந்த இடத்துக்கு நீங்கள் நடந்து தான் வரணும். அதனால நீங்கள் கொஞ்சம் ட்ரெஸ் நல்லா போட்டு வாங்க, உங்களுக்கு குளிர் அடிக்காது. ஸோ நம்ம டைரெக்டாக இப்போ பாருங்கள் முன்னாடி போய்கிட்டே இருக்கோம். ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் திருமலை ரீச் ஆகிட்டோம். ஆனால் இங்கே குளிர் செம்ம இருந்துச்சு. புகையை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. வேறு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டைரெக்டாக லைன் கிட்டே போனோம். நான் உங்களுக்கு டிக்கெட் எல்லாமே முன்னாடி சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வந்தீங்கன்னா கரெக்டாக லைனில் போய் நின்றுக்க இந்த மாதிரி லைன் இருக்கும். ஸோ இந்த லைன் நாங்கள் தாண்டி பூஜை பண்ணி சாமி பார்த்துட்டு டைரெக்டாக கோயிலுக்கு வெளியே வந்துட்டேன். ஸோ கோயிலுக்கு வெளியே வந்தோன்னா தான் உங்களுக்கு ஃபோனு கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஃபோன் எல்லாம் வாங்கி வச்சுருவாங்க. ஸோ இதுதான் அந்த கோயில், திருப்பதி சாமி கோயில். ஸோ இது பார்க்கறதுக்கே வேறு லெவலாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம். ஏன்னா உள்ளே நாங்கள் வீடியோ எடுக்க முடியல, உள்ள கேமராலாம் அலவுட் கிடையாது. ஸோ இவ்வளோ தான் வீடியோ எடுக்க முடிஞ்சு கைஸ். ஸோ அங்கே முன்னாடி பார்க்கலாம். ஸோ ஃபேமிலிஸ், இந்த வீடியோ நான் இங்கே முடிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மொட்டை போட்டாங்க. எங்கள் வீட்டில் எல்லோரும் சொல்லி நான் மொட்டை போட்டேன்.
ஸோ திருப்பதி வந்தீங்கன்னா மொட்டை போட ஒரு கன்ஃபார்ம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா மொட்டை போட்டு தான் ஆகணும். ஆனால் நிறைய பேர் இப்போ புதுசாக எடுத்திருக்காங்க, மொட்டைலாம் போடக்கூடாது. அப்படி கிடையாது கைஸ், நீங்கள் வந்தீங்கன்னா எப்போவுமே மொட்டை போடுங்க. ஸோ இப்போ நான் திருமலைக்கு 1 டேயில் ட்ரிப் முடிச்சிருக்கேன். ஸோ மொத்தம் எங்களுக்கு 3 டேஸ் ஆச்சு இங்கே வந்து. இப்போ டைரெக்டாக நாங்கள் இங்கேருந்து நாளைக்கு கிளம்ப போகிறோம், நாளைக்கு காலையில். ஸோ இந்த வீடியோ இங்கே நான் முடிக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாப்பா அடுத்த வீடியோவில். அப்போ வரைக்கும் பாய் பாய். ஒன்று சொல்ல மறந்துட்டேன், மறக்காமல் லட்டு வாங்கிருங்க.